அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. இன்னைக்கான வீடியோவில் நாம் நினைக்கக்கூடிய நபரின் மனதில் உள்ளதை அறியக்கூடிய ஒரு அற்புதமான வஜீஃபாவை தான் பார்க்க போகிறோம். அதாவது இன்றைக்கு நம்மள பலருக்கும் இந்த பிரச்சனை இருக்கும். அதாவது நம்ம ஒருத்தர்கிட்ட பண விஷயமா இவங்க கிட்ட வச்சுக்கலாமா வேணாமா, இவங்க நல்லவங்களா கெட்டவங்களா அப்படிங்கிற ஒரு சந்தேகம் இருக்கும் இல்லையா? இதே போல் ஒரு திருமண பேச்சுவார்த்தை இவங்க கிட்ட வச்சுக்கலாமா வேணாமா, அல்லது உறவுகள் கிட்ட இவங்க கிட்ட நம்ம பேசலாமா வேணாமா, இவங்க மனசில் என்ன இருக்குன்னே தெரியலையே அப்படின்னு நம்ம நினைப்போம் இல்லையா? அந்த மாதிரி மற்றவர்களுடைய மனதில் என்ன இருக்குது அப்படின்னு நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா இந்த வஜீஃபாவை நீங்கள் தொடர்ந்து 3 நாட்கள் நீங்கள் நினைக்கக்கூடிய அந்த நபரினுடைய பெயரை சொல்லி நீங்கள் ஓதி பாருங்க. அவங்களோட உள்ளத்தில் இருக்கிறத ஏதாவது ஒரு வழியில் அல்லாஹ் உங்களுக்கு காட்டி கொடுத்துருவான். அப்படிப்பட்ட அந்த அற்புதமான திக்ரு என்ன அப்படின்னா, யா முஃபத்திஹல் அபுவாபி வயா முசபிபல் அஸ்பாபி வயா முகல்லிபல் குலூபி வல் அபுசார். இதனுடைய பொருள், கதவுகளை திறக்கக்கூடியவனே, காரணக்கர்த்தாவே, இதயத்தையும் பார்வையையும் புரட்டக்கூடியவனே. எனவே இன்ஷா அல்லாஹ் இந்த அற்புதமான திக்ரை நீங்கள் தொடர்ந்து 3 நாட்கள் ஒவ்வொரு நாளும் 21 முறை ஓதணும். இஷாவுக்கு பிறகு தான் நீங்கள் ஓதணும். தனிமையில் தான் நீங்கள் ஓதணும். யாரை நினச்சி ஓதுறீங்களோ அவங்களோட பெயரை சொல்லி நீங்கள் ஓதுங்க. இவங்கக்கிட்ட இந்த காரியத்தை நான் செய்யலான்னு இருக்கேன், அன்பு காட்டலான்னு இருக்கேன், பண விஷயமா நான் இவங்கக்கிட்ட உறவு வச்சுக்கலான்னு இருக்கேன், இது சரியா தவறா, இவங்களோட உள்ளத்தில் இருக்கிறத எனக்கு காட்டிக்குடி யா ரப்பே அப்படின்னு சொல்லி கேளுங்க. அவங்களோட மனசில் என்ன இருந்தாலும் ஏதாவது ஒரு வழியில் உங்களுக்கு அல்லாஹ் காட்டி தருவான். அல்லது நீண்ட நாளாக இந்த ஒருத்தர் மனசில் என்ன இருக்குன்னு எனக்கு புரியாமல் இருக்குது, சந்தேகமாக இருக்குது, புதிராக இருக்குது அப்படின்னு நீங்கள் நினச்சிங்க அப்படின்னா கண்டிப்பாக இந்த வஜீஃபாவை நீங்கள் ஓதி பாருங்கள். அல்லது உங்களுக்கு எதிராக செயல்படக்கூடியவங்க யாராவது இருக்காங்க, அவங்களோட உள்ளத்தில் என்ன இருக்குது அப்படின்னு நீங்கள் அறியணும் அப்படின்னாலும் இந்த வஜீஃபாவை நீங்கள் பயன்படுத்தலாம். எனவே இன்ஷா அல்லாஹ் ஹலாலான தேவைக்காக நீங்கள் பயன்படுத்துங்க. நீங்கள் நிம்மதியாக இருக்கணும், மகிழ்ச்சியாக இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக நீங்கள் பயன்படுத்துங்க. கண்டிப்பாக அந்த ரப்பு அவர்களுடைய நீங்கள் நினைக்கக்கூடிய நபருடைய உள்ளத்தை புரட்டி போட்டு அவங்களோட உள்ளத்தில் என்ன இருக்குது அப்படிங்கிறத உங்களுக்கு காட்டி தருவான். இன்னும் இந்த வஜீஃபாவை நம்ம தொடர்ந்து ஓதணும் அப்படின்னா அனைத்தையுமே அறியக்கூடிய பேராற்றலை, பெரிய சக்தியை அல்லாஹ் நம்மோட உள்ளத்திற்கு கொடுக்குறானாம். நம்ம இதை தினமும் தொடர்ந்து ஓதிட்டே வந்தோம் அப்படின்னா நம்ம எந்த ஒரு செயல் செய்கிறதா இருந்தாலும் இது சரியா தவறா, இவங்க மனசில் என்ன இருக்குது, இதை நம்ம பண்ணலாமா வேணாமா அப்படிங்கிற தெளிவை, சக்தியை அல்லாஹ் நமது உள்ளத்துக்கு கொடுக்குறானாம். இன்றைக்கு நம்மள பலருக்கும் இந்த சக்தி கிடைச்சா போதும், நிறைய பிரச்சனைகள்லேருந்து நம்ம தப்பிச்சு கொள்ளலாம், இன்னும் சரியான விஷயத்தை தேர்ந்தெடுத்து நம்ம செஞ்சுக்கலாம். எனவே இன்ஷா அல்லாஹ் அதிக அளவில் நமக்கு பலன் தரக்கூடிய, நம்முடைய உள்ளத்திற்கு பல சக்திகளை அல்லாஹ் கொடுக்கக்கூடிய இந்த வஜீஃபாவை நாம் அனைவருமே தொடர்ந்து செய்யக்கூடிய நற்பாக்கியத்தை அல்லாஹ் நம் அனைவருக்குமே தந்தருள்வானாக. ஆமீன் என்று கூறி இந்த பதிவை நிறைவு செய்கிறேன். இந்த விஷயங்கள்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா இந்த சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.